மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் சர்வங்காசனா செய்ய போகிறோம். சர்வங்காசனா ஆசனாக்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிங் ஆஃப் ஆசனா. ஏன்னாக்கா நம்ம 2 கால்களும் நேராக 90 டிகிரியில் வானத்தை பார்த்து இருக்கும். 90 டிகிரியில் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து இரத்த ஓட்டமும் தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டம் பாயும். அதாவது முழு தலைக்கு இரத்த ஓட்டம் பாயறதுனால என்ன ஆகுனாக்கா, தலையில் இருக்கிற அத்தனை உறுப்புக்கும் இரத்த ஓட்டம் தேவையான அளவுக்கு கிடைக்கும். முக்கியமாக குறிப்பாக மூளைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் போகிறதுனால மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். அதனால் நமக்கு உடம்பு முழுசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஞாபகத்திறன், சிந்திக்கும் திறன், சிந்திச்சதை தக்க வைக்கிற திறன், ஞாபக சக்தி, அதாவது மெமரி பவர், இதெல்லாம் நமக்கு அதிகமாகும். அதுதான் இதை ஆசனாக்களின் அரசன் சொல்லுவாங்க, கிங் ஆஃப் ஆசனான்னுவாங்க. நம்ம உடம்பு ஃபுல்லாக ரத்த ஓட்டம் ஃபுல்லாக தலைகீழே போயிட்டு நம்ம தலைக்கு மூளைக்கு செலுத்துகிற பயிற்சி. இது ஆரம்பத்தில் செய்யும்போது உங்களுக்கு 90 டிகிரி வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பரவாயில்ல, அதையே செய்யுங்க. செய்ய செய்ய 90 டிகிரிக்கு நம்ம கால் போகும். கரெக்டாக 90 டிகிரியில் நம்ம கால் வானத்தை பார்த்து இருக்கும். அந்த 90 டிகிரி செய்யும்போது நம்ம பாதம் ரெண்டும் ஒரு 20 கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு 10 கவுண்ட்டு நம்ம பாதத்தை குத்திட்டு பாதம் வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கிங்க. அப்புறம் 10 கவுண்ட்டு ஃப்ளாட்டாக வச்சுக்கிங்க. பாதத்தை 2 பாதத்தை ஃப்ளாட்டாக வைக்கும்போது இந்த பாதத்து மேலே ஒரு தட்டு வச்சு, அந்த தட்டு மேலே ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சி வச்சாக்கா தண்ணி ஊற்றக்கூடாது. அதை நீங்கள் முயற்சி பண்ண வேணாம், சொல்கிறேன் நான். ஏன்னாக்கா அந்த அளவுக்கு ஷேக் இல்லாமல், வைப்ரேஷன் இல்லாமல் 90 டிகிரி இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி செய்யுது. 90 டிகிரி இருக்கும்போது, 90 டிகிரி இருக்கும்போது ஆடலைனாக்கா, ஷேக் ஆகலைனாக்கா தண்ணி ஊற்றாது அதுக்கு. ஆனால் நீங்கள் இதை உங்களுக்காக சொல்லலை, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு முதல்ல கம்மியாக வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் இப்படி வரும், அப்புறம் 90 டிகிரி வரும். இது ரொம்ப அருமையான பயிற்சி. முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. பாருங்கள், உங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி வரும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் செய்யும்போது ஒரு ஜர்க்கில் தூக்கணும். இப்படி தான் வரும் பாருங்கள். பட்டஸில் தான் கை வரும். வந்ததுன்னா இப்படியே ஒரு 10 கவுண்ட் 20 கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கை முன்னே போகும். பாருங்கள், வந்துட்டோம். ஒரு சர்க்கில் அப்படியே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முன்ன போகும். கால் கொஞ்சம் பெண்டாக தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல. இப்படி வருது, அப்படி செச்சிங்க. ஒரு 10 கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுங்க. 20 கவுண்ட்டும் பண்ணலாம். இப்போ நான் முழுசாக ப்ராக்டிஸ் ஆன அப்புறம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
இப்படி செஞ்சீங்க. உங்களுக்கு வந்த வரைக்கும் செஞ்சீங்க. இது ஏன்னாக்கா இந்த பயிற்சி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வரலனாலும் வந்த வரைக்கும் செஞ்சீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.